எங்க நான் கேட்டது? எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறேன்? ஏன் எவ்வளோ நேரம்? As usual, jam. Anyway, thanks for the ice cream. Hey, இன்னைக்கு எங்க போலாம்? முக்கியம் நீங்களே ஒன்று யோசிச்சு வச்சிருக்கீங்க, நீங்களே சொல்லுங்க. ஏய், வீட்டு ரீலீஸ் பண்ணியிருக்காங்க, படம் பார்க்க போலாமா? மை ஃபேவரட் மூவி, யூ நோ. ஓகே தான், ரெண்டு பேரும் மாதிரி ஈஸியாக காத்தி நினைப்பு தான். ஏய், உன்கிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சேன். உன் சிஸ்டரோட என்கேஜ்மெண்ட்லாம் எப்படி போச்சு? All going well. நீ தான் வரல. சாரியா, ஸ்டூடியோ கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு. மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்களை கல்யாணம் பண்ணிட்டீங்களா? எவ்வளோ ஹாப்பி தெரியுமா? After marriage, she will stay at Van. ஆனால் லாஸ்ட் டைம் she told me she want to do model. கல்யாணத்துக்கு அப்புறமாவா? அது எப்படி ஆஃப்டர் மேரேஜ்? அவ தான் மாமியார் வீட்டுக்கு போயிருவா. அவங்க ஃபேமிலில ரொம்ப டீசன்ட் ஃபேமிலி. மாடல் பத்திலாம் வாய்ப்பே இல்லை. அப்புறம் கிட்ஸ் வேற வந்துடும் அவளுக்கு. அது எப்படி ஷி ஹாப்பின்னு சொல்கிற? ஐ பெட் யூ ஷி இஸ் நாட் ஹாப்பி. ஹே ஸ்டாப், நீ எப்படி அப்படி சொல்லலாம்? அவங்க 7 வருஷமா லவ் பண்றாங்க. இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் அவங்க சந்தோஷத்தை இழக்க மாட்டாங்க. ஏய், ஒரு பேஷனுக்காக நம்ம வாழ்க்கையை நாமளே ஏமாத்திக்கிட்டோம். இன்னைக்குள்ள டேவை ஸ்பாயில் பண்ற சிவா. ஏய் நிஷா, அப்ப என்ன சொல்லிட்டு நீ போற? ஏய் நிஷா, என்ன சொல்லிட்டு நீ ஸ்டாப் சிவா. அவங்க 2 பேருக்காக நம்ம 2 பேரும் சண்டை போட்டுக்க வேண்டாம். இதை பத்தி அவங்களும் பேசியிருப்பாங்க. அவங்களுக்காக நம்ம சண்டை போடுறோம். சிவா, இப்படி நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நடந்ததுன்னா என்ன செய்வேன்? இல்ல புரியல, என்ன சொல்றது? எங்க அக்காவே மாடலா ஆகணும்ட்டுன்னு மாடலா ஆக முடியல, நீயும் போட்டோகிராஃபரா ஆகணும்ன்ற. இதே என் வீட்டுல கல்யாணம் பேச்சு எடுத்தா என்ன செய்வேன்? தான் சொல்லுவேன். இல்ல எனக்கு புரியல. அப்ப இதுக்கு பேர் என்ன டைம் பாஸா? உன் மனசுல என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க? நீ திரும்பவும் என்ன மூட் ஆஃப் பண்ற சிவா. ஏய், இந்த பார், நம்மளுக்கு இருக்கிறது ஒரு லைஃப், ஒரு ட்ரீம் தான். நம்ம லவ்க்காக என்னோட ட்ரீமை தூக்கி போட முடியாது. நோ சென்ஸ். நோ சென்ஸா? இத்தனை வருஷம் லவ் பண்ணதுக்கு உன் ட்ரீம்காக என்ன தூக்கி போட்டுருவியா? அதுதான் நோ சென்ஸ். என்ன ப்ராப்ளம்? என்ன பிரச்சனை? இவருக்கு என்ன பிடிக்கலையா? ஏண்டா, ஏன் நல்லா இருப்பியா? அவனுக்குலாம் இல்லைன்னு வருத்தப்படுறான். அவனுக்கு இருந்துக்கிட்டு அங்கிட்ட தள்ளி நின்று சண்டை போடு. பாத்தியா உஷா, எனக்குன்னு நிறைய ட்ரீம். ஃபோட்டோகிராஃபர் பற்றி என்னோட பேஷன். ஓகேவா? நம்ம லவ்வுக்காக என்னோட பேஷன் அவன் வீட்டில் போஸ்ட் பண்ணுறதுக்காக நீ என்னைய போட்டு போஸ்ட் பண்ணுறது சரியா படல. ஓகே, ஜஸ்ட் எண்ட் திஸ் ரிலேஷன்ஷிப் சிவா. இது ஒர்க் ஆகாது.
லவ்வா ட்ரீமான்னு பார்த்தாக்கா எனக்கு என் ட்ரீம் தான் முக்கியம்டி. ஒவ்வொருத்தங்களுக்கும் காதலும் இருக்கும், கனவுகளும் இருக்கும். அதுக்காக கனவுக்காக காதலை தூக்கி போட சொல்லலை. உங்கள் கனவுக்கு காதல் தடையாக இருந்துச்சுன்னா அந்த காதலை இழக்கிறது தப்பே இல்லை. காதலிங்க, காதலோடு சேர்த்து கனவுகளையும் காதலிங்க.